ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரியோராஜோட நடிப்பில் வெளியான லவ் அண்ட் லீலா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோக்கு 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அப்போது ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு லோக்கல் ட்ரெயினில் ஒவ்வொரு பொண்ணாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம படத்தோட ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் கழித்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கும் தெரிய வருது. கடைசியில் ஹீரோ வந்து எப்படியாவது வீட்டை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் தான் ஹீரோயினை பற்றின உண்மை எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, எதனால ரியோராஜ் வந்து இந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க குடும்பத்திலேருந்து மறைச்சாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரியை ஏலியன் கலந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே தமிழில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரியோராஜுக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சியெலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டையும் நல்லாவே வச்சு முடிச்சிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் வந்து அந்த ஏலியன் காட்டுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை சினிமோட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த காட்சி எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் ஸ்லோமோ காட்சியில் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரியே நம்ம மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. படத்தில் பாட்டு வந்து சந்தோஷ் நாராயண் பாட்டு பாடுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. படத்தில் டைரக்டர் வந்து எமோஷனு, ரொமான்ஸு எல்லாமே கலந்து ஒரு புது கலவையாக நம்ம டைரக்டர் இந்த கதையை கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் படத்தில் காமெடி காட்சி வந்து உண்மையிலே செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி ரியோராஜ் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இதுக்கு நடுவில் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாமா வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த காமெடி எல்லாத்தையுமே டைரக்டர் வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணுற அந்த ரொமான்ஸ் காட்சியும் நம்ம டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. இருந்தாலும் படத்தில் பீக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் தான். அதுலேயும் முக்கியமாக காமெடி காட்சி தான். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து ஏலியனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த லவ்வை நல்லா தான் காமிச்சிருக்காரு. இருந்தாலும் படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத காமெடியாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ரியோராஜ் பண்ணுற சில காட்சியெல்லாம் பார்க்கும்போது, என்னடா அந்த மனுஷன் எப்படி இருந்த ஆள் இப்போ இப்படி ஆகிட்டேடா அப்படின்னு தான் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதுலேயும் அந்த நரைச்ச முடி வந்துருச்சு அப்படின்னு சில சம்பவத்தை பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே என்னடா இந்த மனுஷன் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். டைரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப் மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃபையும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தா இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.